ஹலோ ஃபெய்த் பூஸ்டர்ஸ் ஃபேமிலி. லெந்து கால தியானங்கள்ல இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது புனித செவ்வாய் அல்லது ஹோலி டியூஸ்டே. வேத பகுதி மார்க் 11:20 முதல் 13:37 வரை. ஆரம்பிக்கும் போதே மறுநாள் காலையிலே என்கிறத பார்க்கிறோம். முந்தின நாள்ல இயேசு கிறிஸ்து அத்தி மரத்தை சபித்த காரியம், தேவாலயத்தை சுத்திகரித்ததை பார்த்தோம். இந்த அடுத்த நாளாகிய புனித வாரத்தின் 3ஆம் நாளில் 4 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது, பட்டுப்போன அத்திமரத்திலிருந்து இயேசு கற்றுக் கொடுத்த பாடம் 20 முதல் 26 வரையிலையும், தேவாலய அதிகாரிகளுடன் தர்க்கம் 27 முதல் 33 வரையிலையும். அடுத்தது 3வது பார்த்தோம்னா உவமைகள் மூலமா இயேசு கற்பித்தது 12ஆம் அதிகாரத்திலையும், கடைசி நாட்களுக்குரிய எச்சரிப்பை 13ஆம் அதிகாரத்தில் 4வது பார்க்கிறோம். முதலாவது ஜெபத்தை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மார்க் 11:20 முதல் 26 வரை, நம்முடைய ஜெபத்திற்கு முதலாவது விசுவாசம் தேவை. எவைகளுக்காக ஜெபிக்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். அந்த சமயத்துல நம்ம யார் மீதும் கசப்போ வெறுப்போ எந்த ஒரு மன்னிக்காத குறையும் நம்முடைய இடத்துல இருக்கக்கூடாது. நாம் அந்த குறையை மன்னிக்காதிருந்தால் பரமபிதாவும் நம்முடைய தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்கிற எச்சரிப்பை இதுல பார்க்கிறோம். 2வது பார்த்தோம்னா தர்க்கம். இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர், வேத பாரகர், மூப்பர்களோடு செய்த காரியங்கள். இதுல பார்த்தோம்னா எந்த அதிகாரத்தினால இவைகளை செய்கிறீர் என்று அவரை கேட்கும்போது, யோவான் கொடுத்த ஞான ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ என்று இயேசு கேள்வி கேட்டு அதுல நானும் இவைகளை சொல்லேன் என்று முடிக்கிறாங்க. இதுல பார்த்தோம்னா முந்தின நாள் தேவாலயத்தை சுத்திகரிக்கும் போது எல்லா வேத பாரகரும் மூப்பரும் இந்த அதிகாரத்தை இவருக்கு கொடுத்தது யார் என்கிற ஒரு எண்ணத்தோடு அடுத்த நாள்ல இந்த கேள்வியை கேட்கிறாங்க. 3வதாக உவமைகள் மூலமாய் இயேசு கிறிஸ்து கற்பித்தது 12ஆம் அதிகாரம் முழுவதுமா இருக்குது. இதுல அவரை எப்படியாவது அவருடைய பேச்சுல அவரை பிடிக்க வகை தேடினார்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சதுசேயர் அவர்கிட்ட அதிகமான விளக்கங்களை காண்பிக்கிறாங்க. முதலாவது அவர் சொன்ன உவமையின் மூலமாய் அந்த தோட்டக்காரன், திராட்சை தோட்டம், மகன், பிதா, இந்த காரியத்துல 8வது வசனத்துல பார்த்தோம்னா அவரை பிடித்து கொலை செய்து என்று குறிப்பிட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை முன்னறிவிக்கிறாங்க. அதே போல இதுல கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு உவமைகளும் தேவனுடைய ஆழமான சத்தியங்கள். சதுசேயருக்கு விளக்கம் கொடுக்கிறது, மரணத்திற்கு பின்பாய் நடக்க இருக்கிற காரியங்கள். அது போல பிரதான கட்டளை என்பது அன்பு மாத்திரமே என்பதையும், தான் தேவனுடைய குமாரன் என்பதையும் சொல்றாங்க. 38 முதல் 40 வரை வேத பாரகரை குறித்து எச்சரிப்போடு இருக்க கட்டளை கொடுக்கப்படுது. 41 முதல் 44 வரையிலையும் பார்த்தோம்னா காணிக்கை பெட்டியின் அருகே உட்கார்ந்து அந்த ஏழை விதவை கொடுத்த போட்ட காசை ஏசப்பா பார்த்து அதை எல்லாருக்கும் முன்பாய் எல்லாவற்றிலிருந்து இவள் போட்டாள் என்று அவளை உயர்த்தி பேசுறாங்க. 4வதாக பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து வர இருக்கிற கடைசி நாட்களுக்குரிய எச்சரிப்பை கொடுத்து நம்ம வஞ்சிக்கப்படாத படிக்கும், கலங்காமல் இருக்கவும், எச்சரிக்கையோடு இருக்கவும், கடைசி வரை நிலைத்திருக்கவும் தேவன் நமக்கு கிருபைகளையான வார்த்தைகளை சொல்றாங்க. பாழாக்கும் அருவருப்பு சம்பவிக்கும் போது அது நம்ம எப்படி இருக்கணுங்கிறதையும், அத்தி மரத்தின் ஓமையிலிருந்து கடைசி நாட்களுக்குள்ள நம்ம நுழையும் போது அதற்கு விழிப்பா இருக்க வேண்டும், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்கிற நிச்சயத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? இந்த அருமையான புனித செவ்வாய்க்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஜெபத்தின் மூலம் கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். விசுவாசத்துல நாங்க நிலைத்திருக்கணும், மற்றவர்களுக்கு மன்னிக்கிறவர்களா இருக்க எங்களுக்கு கிருபைகளை தாங்க. அன்பே பிரதானம் என்பதை பிரதான கட்டளை மூலம் வெளிப்படுத்தினீங்க. நாங்க கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் நீங்க பார்க்கிறவங்களா இருக்கிறீங்க. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நன்றியோடு உமக்கு கொடுக்க எங்களுடைய கைகள், இருதயம், எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் உமக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கடைசி நாட்கள்ல வர இருக்கிற காரியங்களை குறித்து எச்சரிப்பை கொடுத்திருக்கிறீங்க. இந்த நாட்கள்ல அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. வஞ்சிக்கப்படாதபடி நாங்க எச்சரிக்கையா இருக்க, விழித்திருந்து ஜெபிக்க ஜெபாவினால் எங்களை ஊற்றுங்க. உடைய வருகைக்கு ஆயத்தமாக்கும். தொடர்ந்து உடைய கிருபை ஒருத்தரோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமென்.